Sir, very happy evening to all. My dear lovable students, நீங்க ஒரு CA ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா today is a very important day. In the sense means ICAI has released results at foundation level, inter level, and also at final level. There are only two category of students now. One is those who got successful really in CA examination. In order to get successful, you have to put lot of efforts. அதுவும் 2025ல உண்மையிலேயே சொல்றேன், இந்த மாடர்ன் டைம்ல உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் வந்திருக்குன்னா கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில எதையோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க. ஐதர் சோஷியல் மீடியா, ஐதர் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், ஐதர் உங்களோட குட் டைம் வித் அதர் டீவியேஷன் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன் நீங்க வேணான்னு சொன்னதுனால தான் கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் வந்திருக்கும். அதுவுமே நிறைய பேருக்கு 4 அட்டெம்ப்ட் 5 அட்டெம்ப்ட் கிடைக்காதவங்க எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் அட் அவர் அகாடமி ANM கிளாஸஸ் அண்ட் ANM Virtuals, very good handpick amount of students has been passed. Sorry, but data engita G1 result was really disappointed because 9% are only there. G2 percentage was very good with regard to the inter I am talking. So majority of the students in the side la unsuccessful இருக்காங்க. இன்னைக்கு அன்சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்போது கொஞ்சம் பேர் உண்மையிலே சொல்றேன் கால் பண்ணி அழுறாங்க. சார், எனக்கு இப்போ என்ன பண்ணணும்னு தெரியல, மை லைஃப் இஸ் ஹோப்லெஸ், நான் பண்ண வேண்டியது எல்லாமே பண்ணிட்டேன். சிலவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அப்போ சொல்லும்போது கூட எனக்கு புரியல, பட் CA இந்த மாதிரி இந்த அளவுக்கு டஃப்பா இருக்கும்னு அதோட ரியாலிட்டி ஹிட்னு ஒன்று இருக்குல்ல வாழ்க்கையில, அந்த ரியாலிட்டி ஹிட் இப்போ என்னை அடிக்கும் போது தான் ஐயோ நான் இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாமோ, இன்னும் நான் நல்லா படிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி அவங்களே எனக்கு சொல்றாங்க. ஜென்ரலாக நம்மளோட அகாடமியில் நம்ம டெய்லி அசைன்மெண்ட்ஸ் கொடுப்போம். நிறைய பேர் டெய்லி அசைன்மெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க, நியர்லி 30% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அந்த 30% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்ன சொல்றாங்கன்னா, சார் நீங்கள் என்ன அசைன்மெண்ட் வேணா கொடுங்க சார், என்ன வேணா சொல்லுங்க சார், நான் எப்படி வேணா என்ன வேணா நான் செய்கிறேன் சார், என்ன பாஸ் பண்ண வச்சிருங்க சார் அப்படின்னு ஃபெயில் ஆனவங்களோட மெஜாரிட்டி பார்ட் இருந்துச்சு. எனக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்கு உண்மையா உங்களுக்கு நீங்க இன்னைக்கு தான் உண்மையா இருப்பீங்க. That's why I came today. Tomorrow if I am putting live, I will be putting live for selling the classes. This is a class available at ANM classes. உங்களுக்கு அது வேணும்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கங்கிற இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் நான் சொல்லுவேனே தவிர, இன்னைக்கு கண்டிப்பா ஜென்ரலா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு தான் ரிசல்ட் வந்துச்சு, இன்னைக்கு நீ எதை பத்தி யோசிக்காது. இன்னைக்கு தான் மேன் நீ யோசிக்கணும், இப்பதான் நீ யோசிக்கணும். பிகாஸ் இப்பதான் உனக்கு அந்த இமோஷன்ஸ் இருக்கும். நீ ஃபர்ஸ்ட் திங்க் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நீ உனக்கு உண்மையா இருந்தையா? எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி உன்னோட 100% நீ கொடுத்தியா? நீ உன்னை கொஞ்சம் +2 லெவல்ல கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ +2 படிக்கும்போது நீ நைட்டு 11 மணி 12 மணி 1 மணி வரைக்கும் நீ உட்கார்ந்து படிச்சிருக்க, மாக் டெஸ்ட் எழுதி இருக்க. அந்த இப்போ சார் +2 எக்ஸாம் பெரிய விஷயம் தான் சார், வித் 100% ரெஸ்பெக்ட். பட் நீ யோசிச்சு பாருங்க, ஐ ஆம் a சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், யூ ஆர் a CA ஸ்டூடெண்ட். உன்னோட லெவலுக்கு +2 எக்ஸாம் ஒரு விஷயமா இப்போ? பட் ஒண்ணுமே இல்லாத தூசி, இப்போ தூசி நமக்கு. அதுக்கு நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம். பட் இன்னைக்கு CA மாதிரி ஒரு எக்ஸாம் எழுதும் போது வெதர் ஹேவ் வி டன் 360 டிகிரி ப்ரிப்பரேஷன் ஆர் நாட், யூ ஹேவ் டு செக் இட். எஸ் 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 உங்களுக்கு ஆன்சர் வருதுன்னா நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய ரீசன்ஸ் வேற பலது. லைக் நான் பிரசன்டேஷன்ல மிஸ் பண்ணனா, நான் அப்ளிகேஷன்ல மிஸ் பண்றேனா, நான் டைம் மேனேஜ்மெண்ட்ல மிஸ் பண்றேனா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க போகணும். 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த கேட்டகரியில விழுறாங்கன்னா, பேசிக் ரிக்வயர்மெண்டே மீட் பண்ணாம எக்ஸாமுக்கு போறாங்க. என்ன அந்த பேசிக் ரிக்வயர்மெண்ட்? அவங்க ஒழுங்கா ஒரு CA எக்ஸாமினேஷனுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணணுமோ அது ப்ரிப்பேர் பண்ணாம, இது இப்படி வந்தா அப்படி எழுதிக்கலாம், அப்படி வந்தா இப்படி எழுதிக்கலாம்னா இப்போ எனக்கு ரிசல்ட் என்ன வந்துச்சோ அப்படிதான் வரும். கேட்கும்போது ரொம்ப ஹார்ஷா இருக்கும். ரியாலிட்டி உங்களுக்கு ICAI அன்சக்சஸ்ஃபுல் சொல்லும் போது பரவாயில்ல, யாராவது ரியாலிட்டி சொன்னா அது ஒரு பிரச்சனை. அது பிரச்சனையா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அப்படிதான் சொல்லுவேன்.
மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு தேட்டம் இருக்குல்ல, எப்படியாவது வர்ற ஜான்ல கிளியர் பண்ணணும்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, எப்படியாவதுலாம் கிளியர் பண்ண முடியாது. அதுதான் தப்பு. பெரிய தப்பே என்னன்னா, இதெல்லாம் நீங்க பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணுங்க, இது பண்ணா அப்படி ஆயிடுங்கிறது. சார், more or less reality is different and fake is different. First understand that. இதெல்லாம் சும்மா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அக்கௌண்ட்ஸ் இருக்கிற டீச்சர், கன்சாலிடேஷன், நீ சும்மா கன்சாலிடேஷன் அப்படியே மேலோட்டமா பார்த்துட்டு, சார் மேலோட்டமா பார்த்துட்டு போறதுக்கு இது என்ன சார், பிகாம் எக்ஸாமா இல்ல +2 எக்ஸாமா? அந்த பிகாம் +2 எக்ஸாம் எழுதுற வரைக்கும் அவ்வளோ எஃபர்ட் போடுறான். நீங்க எஃபர்ட்டே போடலன்னு நான் சொல்லலை. 2 கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே பிரிச்சேன். நீங்க உங்களுக்கு மனசாட்சியை தொட்டு 100% நீங்க எஃபர்ட் போட்டிருக்கீங்கன்னா அடுத்த லெவல் ஆஃப் செக்கிங் நீங்க பண்ணுங்க. பிரசன்டேஷன், அப்ளிகேஷன், டைம் மேனேஜ்மெண்ட், இதுல எல்லாம் கவனிங்க. சார், எனக்கு பேசிக்கா எனக்கு கான்செப்ட்லயே நான் ஸ்ட்ராங்கா இல்ல, அதை எப்படி சார் நான் டெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ கேன் கிளாசிஃபை த ஸ்டூடெண்ட்ஸ் இன்டு 3 கேட்டகரி. பேசிக்கா நான் என் ஸ்டைல்ல சொல்றேன். I will classify it as ANM. Category number 1, students number 1, less than 100 mark. உங்களோட மார்க் less than 100 marks இருக்குன்னா, நீங்க கான்செப்சுவலியே சப்ஜெக்ட்ல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. சிலவங்களுக்கு எல்லாம் 80 mark, 70 mark, 50 mark, 85 mark, 92 mark, anything less than 100 mark. My suggestion to you is, you have not studied or not understood what is there in the syllabus. Better வேணும்னா நீங்க ஜான் எக்ஸாம ஸ்கிப் பண்ணிட்டு ப்ராப்பரா டைம் எடுத்து படிங்க. ஐசிஐ ஜான்ல எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்கன்னு சொல்லி, ஓகே இந்த எக்ஸாம் எழுதியாச்சு, இந்த எக்ஸாம் எழுதின உடனே அடுத்த எக்ஸாமுக்கு நான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றேன், திருப்பி நான் ஜான்ல எழுதுறேன். லூப்ல மாட்டிக்காதீங்க. பிகாஸ் இஃப் யுவர் மார்க் இஸ் லெஸ் than 100, மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், பேசிக்கா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக வேண்டிய விஷயங்கள் கூட நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. இது எப்படின்னா, நீ டாக்டர் கிட்ட போற, அவங்க பிபி சுகர்லாம் செக் பண்ணிட்டு சொல்றாங்க, இந்த டிஜிட்டுக்கு இதுதான் உங்களோட மெடிக்கல் ஹெல்த் கண்டிஷன் சொல்றாங்க. அதே மாதிரி தான் நானும் சொல்றேன். நம்பர் 2, சார், ஐ ஆம் ஹேவிங் மோர் than 100 marks பட் up to 130 marks. நான் 100 to 130 marks கேப்ல இருக்கேன். உங்களுக்கு ரைட்டிங் பிராக்டிஸ் பத்தல, நீங்க இன்னும் ஒரு மாக் டெஸ்ட் மாதிரி நீங்க எழுதி பார்க்கணும். மோர் கொஸ்டின்ஸ் நீங்க அட்டெம்ப்ட் பண்ணணும். கான்செப்சுவலி நீங்க ஓகே, பட் அப்ளிகேஷன்ல நீங்க எங்கேயோ மிஸ் பண்றீங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கவனிக்கணும். 100 to 130 marks, தட் மீன்ஸ் நீங்க அடுத்த ஒரு 30 மார்க்ஸ் உங்களோட பாக்கெட்ல நீங்க ஆட் பண்ணணும். மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், எம் கேட்டகரி மோர் than 130 மார்க்ஸ் எல்லா பேப்பர்லயும் பாஸ் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு அக்ரிகேட் வராத கேட்டகரி, அந்த அக்ரிகேட் வராத கேட்டகரியா இருந்தா சத்தியமா சொல்றேன், நீங்க நெக்ஸ்ட் 50 டேஸ் இந்த 2 கேட்டகரியுமே நெக்ஸ்ட் 50 டேஸ் உயிரை கொடுத்து படிக்கிறதா இருந்தா சக்சஸ்ஃபுல் இல்லாம வேற என்ன வரும்? நீங்க பண்ற விஷயம் என்னன்னா, சார் இப்போ இங்க இருந்து 50 டேஸ் டைம் இருக்குன்னா, லாஸ்ட் 10 டேஸ், லாஸ்ட் 20 டேஸ், லாஸ்ட் 30 டேஸ் யூ ஆர் புட்டிங் யுவர் எஃபர்ட்ஸ். தட் இஸ் நாட் த வே இன் விச் யூ ஆர் சப்போஸ் டு டூ. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், சார் நான் இந்த ஜான்ல பாஸ் பண்ணி ஆகணும், நான் வார்த்தையை தெளிவா சொல்றேன், எப்படியாவது பாஸ் பண்ணி ஆகணும். எப்படியாவது பாஸ் ஆகாது மேன். அட்லீஸ்ட் இப்போவாது புரிஞ்சுக்குங்க. சும்மா நீங்க ஏதாவது, சார் சும்மா நான் இந்த சாப்டருக்கு ஓகே 1 hour, இப்போ கன்சால்டேஷன் நான் 1 hour பார்த்துட்டு போனேன், அமால்கமேஷன் நான் சும்மா புக்கை புரட்டி 30 minutes பார்த்தேன், அதெல்லாம் ஃபேக், வேலைக்கே ஆகாது. நீங்க படிக்கிறதா இருந்தா ஒரு சாப்டர் ப்ராப்பரா நீங்க படிக்கணும். சார், I am having 5 points, my dear lovable students. You just cross check that in the last examination. இந்த 5 பாயிண்ட்ஸ் நீங்க வந்து சாட்டிஸ்ஃபைடா நாட் சாட்டிஸ்ஃபைடா, நீங்க வந்து யூடியூப்ல கமெண்ட் எல்லாம் போட வேண்டாம். லைக் வீடியோ லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும்லாம் நான் சொல்லல. உனக்கு வேணும்னா நீ வேல்யூவேட் பண்ணிக்கோ. ஐ அம் a chartered accountant. I am running classes both face to face and virtuals. நான் என்னோட ஈவினிங் ப்ரிப்பரேஷன் ஃபேமிலி டைம் விட்டு உனக்கு வந்து நான் இந்த 5 பாயிண்ட் சொல்றேன். உனக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா நீ எடுத்துக்கோ. சார், எந்த
ஒரு விஷயத்திலையும் லாஸ்ட் 50-60 days ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இங்கிருந்து உங்களுக்கு சாலிடா ஒரு 50 days டைம் இருக்கு. இந்த 50 days டைம் யாருக்கு கிளிக் ஆகும்னா மோர் தேன் 130 மார்க் வாங்கின எல்லாருக்குமே கிளிக் ஆகும். அவங்க எல்லாருமே கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் வாங்கலாம். மோர் தேன் 100 to 130 மார்க் வாங்கின எல்லாருக்குமே கிளிக் ஆகும். சார் அப்ப லெஸ் தேன் 100 மார்க் வாங்கினவங்க கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் வராதுன்னு சொல்றீங்களா? அது உங்களோட தீவிரமான டிட்டர்மினேஷனை பொறுத்து இருக்குன்னு சொல்றேன். கண்டிப்பா நீங்க என் கேட்டகரியை விட எம் கேட்டகரி விட அதிகமான எஃபர்ட் நீங்க போடணும். ஸோ நெக்ஸ்ட் 50 days நீங்க லாஸ்ட் 50 days பிஃபோர் த எக்ஸாம் நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? இன்கேஸ் நீங்க இந்த ஜான்ல எழுத போறதா இருந்தா இந்த கமிங் 50 days நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறீங்க? 60 days டைம் ஆர் தேர். இன்னைக்கு 3rd தான் இருக்கு. ஓகே, இன்னைக்கு தான் ரிசல்ட் வந்திருக்கு. செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் ஆகிறதுக்கு 1 week அவுட். 1 weekல இல்ல மேம், நாளைக்கு காலைல புக் எடுத்து படிக்க ஆரம்பி. இன்கேஸ் நீ ஜனவரியில் எக்ஸாம் எழுத போறதா இருந்தா அவ்வளோதான் இமோஷன்ஸ். தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் 50 days யூ ஷுட் ஹாவ் அ மாஸ்டர் பிளான் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ. சும்மா நாளைக்கு எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறேன், சும்மா நான் ஒரு 2 மணி நேரம் படிச்சுட்டேன், 4 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன், அங்க போயிட்டேன், இங்க வந்துட்டேன், அப்படியெல்லாம் இல்லை. You should have a proper 50 days plan before you. Number 2, minimum, I'm saying minimum, not the maximum, minimum one day 10 to 12 hours you should spend for studies. This is effective studies. எப்போ? நாளையில இருந்து சொல்றேன். 10 to 12 hours effectively you should sit and study. 12 hours effective study வேணும்னா 14 to 15 hours you should sit in the study table. சும்மா 5 மணி நேரம் படிச்சேன், 4 மணி நேரம் படிச்சேன். No. 10 to 12 hours from tomorrow for next 50 days. உங்களுக்கு இன்னைக்கு வந்த அன்சக்சஸ்ஃபுல் ரிசல்ட்டை உங்களோட போன்ல நீங்க சார் வால்பேப்பரா வச்சுங்க. அது ஒரு வாட்டி ஓபன் பண்ணி பார்க்கும்போது அது மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்த 50 டேஸ்க்கு அப்புறம் இதே போன்ல நான் இதோட வால்பேப்பரை சேஞ்ச் பண்ணலனா என் பேரு மலைலடா, மலை, அண்ணா மலை. 50 டேஸ்ல நான் மாத்தி காட்டுறேன். லாஸ்ட் டைம் நீங்க எக்ஸாம் எழுதும்போது அட்லீஸ்ட் 1 மார்க் டெஸ்ட், அட்லீஸ்ட் 1 மார்க் டெஸ்ட் அது நீங்க எழுதி பார்த்தீங்களா? சார், அவர் பாடி ICAI is conducting 1 mock test for 100 rupees man. 1 paper for 100 rupees. ஏன் நம்ம எழுத மாட்டேங்கிறோம்? ஏன்னா சரி ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட் இப்ப கண்டக்ட் பண்ணுவாங்க, விட்டுரு. அட்லீஸ்ட் செகண்ட் மார்க் டெஸ்ட் மேண்டேட்டரிலி யூ ஷுட் கோ அண்ட் ரைட். ஏன் தெரியுமா? இல்ல சார் நான் ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கல சார். இன்னும் 5 வருஷம் கிடைச்சாலும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி முடிக்க மாட்டோம். நான் சொல்றது நீ இங்க டெஸ்ட் சீரிஸ் இருக்கு, ஜாயின் பண்ணு, அதெல்லாம் நான் சொல்ல வரல. அவர் மதர் பாடி ICAI is conducting test series at 1 paper 100 rupees. என்ன சார் ICAI ஓட குவாலிட்டி விட வேற யாராவது டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ண முடியுமா? Just go and write. I'm not against personal test series. Even I am also having private test series, ANM test series நானே வச்சிருக்கேன். My intention is not to sell that now. My intention is நீங்க லாஸ்ட் டைம் அட்லீஸ்ட் ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஆவது எழுதி பார்த்தீங்களா? இன்கேஸ் நீங்க எழுதலைனா go and write at least 1 test series. Next one man. சார் நீங்க உங்களோட +2ஓட நீங்க எக்ஸாம் எழுதின விதத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நைட்டு சுடு தண்ணி வச்சு படிச்சோம், விடிய விடிய படிச்சோம், காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு படிச்சோம், தலையை கீழே வச்சு காலை மேல வச்சு படிச்சோம். ஏன் அந்த எக்ஸாமை நம்ம அந்த மாதிரி பார்த்துட்டோம். அட்லீஸ்ட் நீ குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, சார் ஃபுல் அப்படின்னு சொல்லி அவ்வளோ வாட்டி நீ ரிவைஸ் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு போயிருப்ப. பட் இன்னைக்கு போர்ஷனே கம்ப்ளீட் பண்ணாம எக்ஸாம் போறாங்க பசங்க. ரிவிஷனை விடுங்க. ஸோ அட்லீஸ்ட் யூ ஷுட் என்ஷூர் தட் 2 times, my time is always 3, but I'm saying minimum 2 times நீங்க ரிவிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நீங்க எக்ஸாம் ஹால்ல என்டர் பண்ணணும். அப்படி பண்ணீங்களா? லாஸ்ட் டைம் நீங்க செக் பண்ணீங்க இல்லைன்னா உங்களோட அந்த 50 days ஷெட்யூல் செட் பண்ணும் போதே அந்த 2 times ரிவிஷன் ஆவற மாதிரி நீங்க ஷெட்யூல் செட் பண்ணுங்க. சார் இப்போ ICAI எக்ஸாம் பேட்டர்ன் மாத்தி இருக்காங்க சார்.
ஐசிஏ எக்ஸாம் பேட்டர்ன் மாத்தி இருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்ன் என்ன மாறி இருக்குன்னா 30 மார்க் ஃபார் எம்சிக்யூ அண்ட் 70 மார்க் ஃபார் டிஸ்கிரிப்டிவ். ஒரு விஷயம் கரெக்டா புரிஞ்சுக்குங்க. 30 மார்க் எம்சிக்யூ நீங்க எழுதணும்னா நீங்க உங்களுக்கு பிடிச்ச டாபிக் படிச்சுட்டு போனா 30 மார்க் எம்சிக்யூ எழுத முடியாது. யூ ஷுட் ஹேவ் குட் பிராக்டிஸ் இன் எம்சிக்யூ. எங்கிருந்து சார் நான் பிராக்டிஸ் பண்றது? ஐசிஏஏ கேஸ் ஸ்டடி புக்லெட் அப்படின்னு சப்ஜெக்ட் வைஸ் அட்வான்ஸ்ட் அக்கவுண்டிங், லா, டிடி, ஐடிடி, காஸ்டிங், எஃப்எம், ஆடிட், எஸ்எம் இப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. Have you completed this at least? Have you completed this? ஸோ அந்த எம்சிக்யூக்காக நான் ஏதாவது அடிஷ்னல் ஒர்க் பண்ணனா, ஸோ வென் யூ ஆர் பிளானிங் யுவர் டைம் டேபிள் ஃபார் நெக்ஸ்ட் 50 days, next 50 days you should have only one target. I want to be successful. அது ஒரு இப்போ எல்லாம் எப்படின்னா நானே கேட்குறேன், சார் 4 நாள் நல்லா படித்தா 5 நாள் படிக்க முடியுது இல்லை சார். சார் ஏன் சார் படிக்க முடியல? படிக்க முடியலன்னா இந்த மாதிரி தான் சார் ரிசல்ட் வரும். அந்த கன்சிஸ்டன்சி எடுத்துட்டு வாங்க. இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, ஃபெயில் இன்னைக்கு வந்து அன்சக்சஸ்ஃபுல்னு வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. அப்போ சக்சஸ்ஃபுல் ஆனாலும் அது உனக்கு மட்டும்தான், அன்சக்சஸ்ஃபுல் ஆனாலும் உனக்கு மட்டும்தான். அப்போ அந்த ரியாலிட்டியை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த ரியாலிட்டியை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன் நம்மளால 12 hours உட்கார்ந்து படிக்க முடியுது இல்லைன்னா படிக்கும்போது தூக்கம் வருது. ஏன் தூக்கம் வருதுன்னா நைட் டைம் நான் சரியா தூங்குறது இல்லை. ஏன் சரியா தூங்குறது இல்லைன்னா சார் நான் ஒன்றும் பெருசா ஒன்றும் பண்றது இல்லை சார், நான் போன்ல உட்கார்ந்துட்டு நான் கொஞ்ச நேரம் இன்ஸ்டாகிராம் பார்க்குறேன் சார். சார் இன்ஸ்டாகிராம் நீ பார்த்தேன்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட பிரெயின் டயர்ட் ஆகும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்த்தா ஓகே சார். 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல இன்ஸ்டாகிராம்ல நீ என்ன அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 1, 3, 4, 5 அதுவா பாக்குற? அப்படின்னா even that 5 minutes is irrelevant for us, unnecessary. If you are really want to pass in Jan, put it on dustbin. Sir, YouTube, if you are seeing YouTube, only see the content related videos. Content related videos மட்டும் பாரு. Next 50 days pakka plan yourself, have a chart, what subject what time I'm supposed to study. At least you should stretch 10 to 12 hours a day. At least you should write 1 mock test before your examination. Minimum try to complete 2 revision and give special. ஒரு சாப்டர் படிச்சு முடிச்சாச்சுன்னா உடனே அதோட கேஸ் ஸ்டடி எம்சிக்யூ அங்கேயே சால்வ் பண்ணி பாருங்க. This 5 points keep in your mind. Tomorrow morning have a fresh morning, work on it first, work on it, then அந்த ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. I know that it is very difficult. It is very difficult. Now it's very difficult to come out. சார் உங்களுக்கு 1000 எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இல்லை நான் சரியா தான் பண்ணேன், நான் பாஸ் ஆகும்னு நினைச்சேன், திஸ் இஸ் நியாயம் கிடையாது, இது நீதி கிடையாது, நான் பாஸ் ஆக வேண்டிய ஆள், இவன் எனக்கு இவ்வளோ மார்க் வர வேண்டிய ஆள், எனக்கு இவ்வளோ மார்க் வரல. லாட் ஆஃப் திங்ஸ் யூ வில் பி ஹேவிங். Don't argue it. Put it on dustbin. Just accept that there is some mistake from my side. Okay, fine. From tomorrow onwards, as Sir said, I'm not vegetable seller. I'm a chartered accountant who have cleared all the levels in first attempt. So my dear lovable students, keep a target for you. Work for the target. Daily have satisfaction. Next 50 to 60 days. And whatever content possible from our side for the face-to-face people, ANM Virtual people, and to our YouTube family, we will try to upload on a daily basis. Always after exam, we will be with you. After results, we will be with you till your examination. This time also you can expect very good content from our side. I hope that which will be useful for you. That's what we have discussed, myself and Jayashree ma'am, for last 30 minutes. So don't worry at all. Just come back. Work in silence. Let the success make the noise. Have a target. Have pakka number of hours of sleep. Keep your body always hydrated. Eat good food, good amount of sleep, and 12 to 14 hours work for yourself
and in that you have to get the satisfaction, my dear lovable students. Surely we are with you to guide you what you are supposed to do in 50 days. Even we are launching super 50, that is a virtual. Okay sir, அப்ப நீங்க இத்தனை நேரம் பேசினது virtual கா? Sir, there is no need that you should mandatorily buy the virtual class. Otherwise also you can follow the timetable that is pakka free. Next 50 days என்னால எப்படி ஷெட்யூல் பண்ணணும்னு தெரியலனா நான் ஷெட்யூல் பண்ணி தரேன், நான் டார்கெட் போட்டு தரேன். இந்த எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் இருக்கு, முன்னாடி பேட்ச்ல யாராவது என்னோட ஷெட்யூல் ஃபாலோ பண்ணி நீங்க பாஸ் பண்ணி உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் வந்திருக்குன்னா இந்த வீடியோ கீழே ஒரு காமெண்டா போடுங்க. எதுக்காக சொல்றேன்னா, அது ஃபெயிலியர் ஆன பசங்களுக்கு ஓகே இதை ஃபாலோ பண்ணா நிறைய பேர் சக்சஸ் ஆகுறாங்க, அப்படியே நிறைய பேர் சக்சஸ் ஆகுவாங்க. சார் நம்ம கையில் இருக்கிறது அடுத்த ஜெனரேஷன் கொடுக்கறது தான் சார் வாழ்க்கை. இன்னைக்கு உங்க கையில சக்சஸ்ஃபுல் இருக்குன்னா அன்சக்சஸ்ஃபுல் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த சக்சஸ்ஃபுல்லை ஷேர் பண்றது தான் சார் வாழ்க்கை. ஸோ happily go and have a sleep. Keep your mind steady. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க என்ன வேணா பேசட்டும், எது வேணா சொல்லட்டும், டோன்ட் ட்ரை டு கோ அண்ட் சாட்டிஸ்ஃபை ஈச் அண்ட் எவ்ரி ஒன். இப்போ நீங்க ஒரு ஃபெயிலியரா நிற்கும் போது நீங்க எல்லார்கிட்ட போய் என்ன சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ நீ என்னோட வீடியோ பார்க்கறேன்னா நீ ஏன் வீடியோ பார்க்கற? பிகாஸ் ஐ எம் ஹேவிங் 12K சப்ஸ்கிரைபர்ஸ், பிகாஸ் ஐ எம் a chartered accountant, because I am sir running an institute. That's why you are seeing my content. If I am a vegetable seller, will you see? Never. Because it's irrelevant for you. So generally life வந்து failures கிட்ட எதுவும் கேட்க மாட்டாங்க, successful people கிட்ட தான் ஜெனரலா கேட்பாங்க. கேட்கணும் கேட்க கூடாதுன்னு கருத்து நான் சொல்லல. And I know that my dear lovable students, you want to prove a lot to this world. I always say in my class that if you want to prove anything to the world, just improve yourself. That's it. Without improving yourself, you can't prove anything to anyone in this society. Just live for that. First you understand yourself, that is a problem. அடுத்தவங்க உங்களை பத்தி சொல்றது இல்ல, நீங்க எங்க மிஸ் பண்ணீங்க ரெண்டு தான். 100% நான் கொடுத்தேன் ஆனா ரிசல்ட் வரல. அப்போ பிரசன்டேஷன், டைமிங், மேனேஜ்மெண்ட், அப்ளிகேஷன் அங்க நீ ஒர்க் பண்ணணும். நான் 100% கொடுக்கல, பின்னையும் போய் அங்க போய் ஒர்க் பண்றேன். அப்ப இந்த வாட்டி 100% கொடுத்து பிளஸ் பிரசன்டேஷன், டைமிங், அப்ளிகேஷன் அந்த மாதிரி ஒர்க் பண்ணு. இந்த மாதிரி சார் கீழேயே விழக்கூடாதுங்கிறது வாழ்க்கை கிடையாது சார். ஒரு டைம் ரஜினி சார் கூட சொல்லுவார், என்னன்னா நான் ஒன்னும் யானை இல்ல விழுந்த இடத்துல அப்படியே படுத்து கிடக்கிறதுக்கு, நான் குதிரை, விழவே மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், விழுந்தா உடனே எந்திரிச்சிருவேன். நீ டிசைட் பண்ணிக்கோ, எந்திரிக்கிறதுக்கு ஒரு வாரம் வேணுமா ஒரு மாசம் வேணுமா. யுவர் கவுண்ட் டவுன் ஆல்ரெடி ஸ்டார்டட். நெக்ஸ்ட் 60 டேஸ்ல நீ எந்திரிக்க ஒரு அவருமே உனக்கு வேஸ்ட் ஆகுது. ஓ போய் மூஞ்சிய கழுவு, அழகா டின்னர் சாப்பிட்டு சூப்பரா தூங்கு. காலையில எந்திரி, ஃபர்ஸ்ட் ஒர்க். வாட் ஷுட் பி யுவர் ஸ்கெட்ச்? இஃப் யூ ஆர் ஏபிள் டு டு, ப்ளீஸ் ஃபாலோ தட். இஃப் நாட், ஐ வில் ப்ரொவைட் யூ a 50 days plan for you. If you are inter, whether it is group 1 or group 2, no problem at all. No problem at all. Tomorrow morning I will be uploading that video. Just follow that. Daily update me, whether you are face-to-face class, virtual class, or YouTube family. If you are pursuing CA, I am here to help you, man. We are here to help you. Just follow that. We will crack this time in the January. December முடிஞ்சாதான் January வரும். இந்த ஜனவரியில உங்களோட பேரண்ட்ஸ் கையில ஒரு நியூ இயர் கிஃப்ட நம்ம கண்டிப்பா வச்சு கொடுக்கிறோம். இப்ப நீ சொல்லணும், இந்த ஜான் கிடையாது, இந்த ஜான் மட்டும்தான். We'll meet at the appropriate time, my dear lovable students. Take care of yourself, especially your health, especially your mental health. For the time being now, have a very good sleep. We'll meet at the appropriate time. Thank you. Bye bye from my end.